வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்பர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு நம்ம ரெகுலராக கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லா வீடியோவுக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்முலா மெத்தேடு தொடர்ந்து ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபார்முலாவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய மெத்தேடையும் பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூட்டல் மெத்தேடு படி ரெகுலராக நம்ம பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஆல்போர்டு மெத்தேடு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆல்போர்டு மெத்தேடில் நமக்கு 2 நம்பர் தான் கிடைக்கும். அதில் ஒரு நம்பர் தொடர்ந்து நமக்கு பாஸ் ஆகிட்டு வருது. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை பயன்படுத்தி ஆல்போர்டு எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பயன்படுத்தி ஏபிபிசிஎஸ்சியும் நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாடலாம். 3 நம்பருக்கும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஃபஸ்ட் நம்பரையும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 8. அப்போது அடுத்த நாள் 10ன்னு வருது. அப்போது 01 அடுத்த நாள் ரிசல்ட்டில் வரணும். சரிங்களா? 01 அடுத்த நாள் ரிசல்ட்டில் வரணும். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டில் நமக்கு 209ன்னு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள், பி போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு 2 நம்பர் தான் கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஃபுல்லாகவே எல்லா ட்ராவுக்குமே எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. இப்போது 2ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 3ன்னு வரும். 3க்கு பவர் 8 வரும். சரிங்களா? 3ஐயும் 8ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஆல் போர்டு 3, 8 இந்த ட்ராவுக்கு வரல, ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது அடுத்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கலாம். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 2. இப்போது 2ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 7ன்னு வருது. அப்போது அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 107. இதில் சி போர்டில் 7ஆம் நம்பர் பாஸ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம கூட்டல் மெத்தேடு தான் எடுத்துக்கிறோம். அந்த கூட்டல் மெத்தேடில் அதுக்கு வர பவர் நம்பரையும் நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 1. இப்போது 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். சரிங்களா? 4க்கு பவர் என்னது? 9. இப்போது 9, 4ன்னு எடுத்திருக்கோம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 936. இப்போது இதில் ஏ போர்டில் நமக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருச்சு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு சில ஒரு நாள் ஃபெயிலியர் ஆனாலும் அதிக நாள் நமக்கு பாஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு. இந்த மெத்தேடு நமக்கு எல்லா நாளுமே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல மெத்தேடு தான். எல்லா நாளுமே எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பரும் 9. 9ஐயும் கூட்டினா நமக்கு 18ன்னு கிடைக்கும். அப்போ ஆல் போர்டு அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கையில் நீங்கள் 1ஐயும் 8ஐயும் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? 1ஐயும் 8ஐயும் எடுத்துக்கிறீங்க. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 8, 8, 7. இப்போது இதில் என்ன பாஸ் ஆகிருக்கு? ஏ போர்டுலையும் 8 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டுலையும் 8 பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏ போர்டும் பாஸ் ஆகிடுச்சு, பி போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. 2 வின்னிங் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 100% ரெகுலராகவும் நீங்கள் எல்லா நாளுமே வின்னிங் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நம்பர்கள் மறந்துடாமல் உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 1. இப்போது 1ஐயும் கூட்டினா 2ன்னு கிடைக்கிது. அடுத்த நாள் 2க்கு பவர் 7. 2, 7 வரணும். இந்த ட்ராவுக்கு நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது இதில் நமக்கு 2 ட்ராவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. மிச்ச ட்ராவுக்கெல்லாம் பாஸ் ஆகிருக்கு. உங்களுக்கே தெரியும். இப்போது அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 6, ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட் நம்பர் 5. இப்போது 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11ன்னு கிடைக்கும். அப்போது 11ன்னு நம்ம கிடைக்கையில் அடுத்த நாள் ட்ராவுக்கு 1ஐயும் 6ஐயும் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 452. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது அடுத்த ட்ராவுக்கு 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட் நம்பர் 4. அப்போது 4ஐயும் 9ஐயும் கூட்டினா 13ன்னு கிடைக்கிது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு
1, 3 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேணால் இந்த இடத்துலையும் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. தொடர்ந்து வந்து நமக்கு 3 நாள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போது அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் கிடைக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 7, நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் 9. இப்போது 7ஐயும் 9ஐயும் கூட்டினா 16ன்னு கிடைக்கிது. வந்த ரிசல்ட்டு 751. இதில் வந்து 16ல் நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது சி போர்டு பாஸ் ஆகிருச்சு. அதாவது 6 1 தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆல் போர்டு. அதில் 1ங்கிறது சி போர்டு நமக்கு பாஸ் ஆகிருச்சு. இப்போது அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 2, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 7. 2ஐயும் 9 7ஐயும் கூட்டினா 9ன்னு கிடைக்கிது. 9க்கு பவர் 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 9க்கு பவர் 4ம் 9ஐயும் எடுத்துக்கிறோம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 408. இதில் வந்து ஏ போர்டில் 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருச்சு. 100% நம்ம சொன்ன மாதிரியும் அடுத்த நாளும் வின்னிங் கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 100% நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான். பார்த்தீங்கன்னா 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 20 நாள், அதிகபட்சமே 20 நாள் உங்களுக்கு பாஸ் ஆகிரும். இந்த மெத்தேடில் வந்து நீங்கள் எல்லா நாளுமே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். போன மாதம் வந்த ரிசல்ட்டை கூட வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மாதம் வந்த ரிசல்ட்டை கூட வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலா மெத்தேடுமே எல்லா நாளுமே ரெகுலராகவும் பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடு தான் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலாஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கலாம் எல்லா நம்பர்களுமே. இப்போது பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பரும் 4. 4ஐயும் கூட்டினா 8ன்னு கிடைக்கிது. அப்போது அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஆல் போர்டு வந்து 8க்கு பவர் 3, 8ன்னு எடுத்திருக்கோம். அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 399. அதாவது நேற்று வந்த ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டில் நம்ம கொடுத்த மாதிரியே ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த மெத்தேடை வச்சு கொடுத்துருந்தோம், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்க, தொடர்ந்து நமக்கு 3 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த ட்ராவுக்கும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது 13ஆம் தேதி முடிய ரிசல்ட் வந்ததில் நமக்கு மொத்தம் 5 ட்ராவுக்கு பாஸ் 5 ட்ராவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. மிச்சம் 8 ட்ராவுக்கு பாஸ் ஆகிருக்கு. அதாவது அதிகமாக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல மெத்தேடு தான். தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம இதில் வரக்கூடிய நம்பர்ஸும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர்ஸும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க. இதில் வரக்கூடிய நம்பர்ஸை மட்டுமே அப்படியே வச்சு ப்ளே பண்ண போகிறதுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம இதில் வரக்கூடிய கெஸ்ஸிங்கையும் நம்மளாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அந்த நம்பருக்கு ஆப்போசிட் எண்கள் எடுக்கிறோம். இந்த மெத்தேடெல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்க்கையில் நமக்கு ரிசல்ட்டுகளில் கண்டிப்பாக வருமா அப்படின்னு தான் பார்க்கணும். வந்தால் மட்டுமே வந்து ப்ளே பண்ணணும், இல்லாட்டி வந்து ப்ளே பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் ஃபார்முலா மெத்தேடு மட்டுமே. கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெகுலர் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நபர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்காண்டி நான் ரெகுலராக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 14ஆம் தேதி 4வது மாதம் 2024 இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அட்சய ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் இந்த மெத்தேடை வச்சு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 4, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 3. இப்போது இந்த 4ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 7ன்னு கிடைக்கிது. 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7ன்னு கிடைக்கிது. அப்போது வந்து நம்ம ஆல் போர்டு நம்பராக என்ன எடுத்துக்கிறோம்? 7க்கு பவர் 2. 7க்கு பவர் 2 சைட்டாக வரக்கூடிய நம்பர் 7. அப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் ஆல் போர்டு வரணும்? 2 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடை வச்சு பார்க்கையிலையும் ஸ்ட்ராங்கான மெத்தேடாக தான் கிடைக்கிது. நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பரையும் மேட்ச் பண்ணி 100% கிடையாது, 1000% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் இருக்குது. 100% ஸ்ட்ராங்காக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் எல்லா நம்பர்களுமே. இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் 2 7 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி நாள் அடித்த நம்பரும்
399. அப்போது 3க்கு 7, 9க்கு 7, 9க்கு 7. அதே மாதிரி 9க்கு 2, 9க்கு 2. இந்த ஒரு 2 மெத்தேட்லேயுமே நமக்கு 2ஆம் நம்பரும் வருது, 7ஆம் நம்பரும் வருது. இந்த மெத்தேடில் வர்றதுனால மட்டுமே தான் நம்ம இந்த ஒரு மெத்தேடையும் பயன்படுத்தி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 2, 7ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதை வச்சு நான் ஆல் போர்டு பாக்ஸ் நம்பரில் ஒரே நம்பர் கொடுக்குறேன். ஒரே நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217. ஒரே நம்பர் தான். பாக்ஸ் நம்பரில் ஒரே நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக எடுத்துக்கலாம். ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இந்த மெத்தேடை வச்சு நம்ம எடுத்திருக்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.